ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் காலை வாழ்த்துக்கள். புதிய மாதத்தின் சிறப்பான வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறேன். இன்றைய மன்னா, உன் தேவனாகிய கர்த்தர் பூமியிலுள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். உபாகமும் 28:1 பின்பகுதி. மே மாதம் மேன்மையாய் நம்மை வைப்பாராம். மேன்மையை குறித்து தான் இந்த மாதம் முழுவதும் நம்ம பார்க்க போகிறோம். கர்த்தர் என்னென்ன மேன்மையான காரியங்களாம் நமக்கு செய்கிறாருன்றதை நம்ம பார்க்கலாம். இந்த நாளிலே நம்மை மேன்மையாக வைப்பாராம். நம்ம இதை மட்டும் எடுத்துகிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருப்போம் இல்லையா, வாக்கு தத்தம் கொடுக்கும்போது. ஆனால் ஆண்டவர் எந்த வாக்கு கொடுத்தாலும் அதில் ஒரு கண்டிஷன் இருக்கும். முன்பகுதி பாருங்கள். இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின்படியெல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படி அவர் சத்தத்துக்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால், அதான் கண்டிஷனர். அவருடைய சத்தத்துக்கு நாம் உண்மையாக செவி கொடுக்கணும். சும்மா ஏனோ தானெல்லாம் இல்லை. அவருடைய கட்டளைகளையும் கற்பனைகளையும் நம்ம செய்யறதுக்கு கவனமாக இருக்கணும். அவருடைய சத்தத்துக்கு உண்மையாய் செவி கொடுக்கணும். இந்த காரியம் செஞ்சோம்னா நம்ம கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் நம்மை மேன்மையாக வைப்பார். மேன்மைனா என்ன? ஒரு உயர்ந்த ஸ்தானத்தில் நம்மளை வைப்பார். நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு செவி கொடுக்கும் பொழுது மட்டும்தான் சொல்லப்படுற எல்லா ஆசீர்வாதங்களும் நம்மை வந்து அடையும்னு சொல்லிட்டு அதுக்கு பிறகு நிறைய பிளஸ்ஸிங்கை சொல்கிறார். இந்த வேளையில் மோசையை, எங்கேயோ இருந்த மோசையை பார்த்திங்கன்னா அழைச்சிட்டு வந்து அவர் மேன்மையாக வச்சார். அவ்வளோ ஜனங்களை வழி நடத்துகிற ஒரு தலைவனாக வச்சார். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒவ்வொருவரையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா மேன்மையாக வச்சவங்கள பார்த்தீங்கன்னா அவ்வளோ பேரை ஆண்டவர் உயர்த்திருக்கா. யோசேப்பு பாருங்கள், சொந்த சகோதரர்களால் படுகுழியில் போடப்பட்டான், அடிமையாக விற்கப்பட்டான், சிறைச்சாலையில் தள்ளப்பட்டான், செய்யாத குற்றத்துக்காக அவ்வளவு பழிகளெல்லாம் சுமந்து கொண்டான். ஆனால் கர்த்தர் யோசேப்போட இருந்தார், யோசேப்பு கர்த்தரோட இருந்தார். எந்த விதத்திலும் யோசேப்பு என்ன பண்ணல, முறுமுறுக்கில் எதுவுமே செய்யலை. அதனால் அவர் மேன்மையாக வைத்தார். ராஜாவுக்கு நிகராக ஆசனம் தவிர மீதி எல்லாமே அவருக்கு நிகராக இருந்தது. பார்த்தீங்களா? அப்படி மேன்மையாக வைத்தார். ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த வேர்வையோடு, அவ்வளவு பிரச்சனையோடு, அவ்வளவு பலவிதமான எதிரிகள் வரும், கரடி வரும், சிங்கம் வரும், இப்படி எதிர்ப்புகள் மத்தியில் அவன் காட்டில் ஆடுகள் மேய்த்து கொண்டிருந்த அவனை தூக்கி எடுத்து, கரவலாடுகளின் பின்னே போய்கொண்டிருந்த அவனை தூக்கி எடுத்து ஒரு அரசனாக உயர்த்தினார், மேன்மையாக வைத்தார். இன்னும் சொல்லிக்கொண்டே போகலாம். மேன்மையாக வைத்தவர்கள் நிறைய இருக்குது. எஸ்தர் ராஜாத்தி சாதாரண ஒரு யூதகுல பெண்ணு. அவளுக்கு தாய் தகப்பன் கிடையாது. அவளுடைய சித்தப்பா மகன்தான் மொர்தெகாய், அண்ணன் தான். ஆனால் தகப்பனை போல வந்து அவளை வளர்த்தாள். பாருங்கள், அவளை வந்து ஆண்டவர் மேன்மையான இடத்துல கொண்டு போகணும்னு சித்தம் கொண்டார். அதற்காக நடந்த காரியங்கள்லாம் வேறு விதமாக இருந்தது. இந்த அருமையான வேளையிலே உங்களையும் என்னையும் மேன்மையாக வைக்க ஆண்டவர் சித்தம் கொண்டு இருக்கிறார். இந்த காலை வேளையிலே கூட நீங்களும் நானும் மேன்மையாக வைக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த மாதம் முழுவதும் நம்மை மேன்மையாக வைப்பார். ஆனால் அவர் சொன்ன கட்டளைகளுக்கும் கற்பனைகளையும் நான் கை கொண்டு அவருக்கு உண்மையாய் அதை செவி கொடுப்போம் என்றால் இந்த ஆசீர்வாதம் வந்தடையும். அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை நாம் பெற்று வாழ ஆண்டவர் தாமே கிருபை செய்வாராக. ஆமீன். கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார், நீ கலங்காதே மனமே. கையிடும் வேலையில் ஆசீர்வாதமும், களங்களில் நிரம்பிடும் தானியமும், நிறைவான நன்மை உண்டாக கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார், நீ கலங்காதே மனமே. ஸ்தோத்தரிக்கிற ஆண்டவரே, துதிக்கிற ராஜா, நீர் எங்களை மேன்மையாக வைப்பேன்னு சொல்லி வாக்கு கொடுத்துருக்கீங்க. இந்த மே மாதம் மேன்மையை குறித்து எங்களோடு ஆவியானவர் பேசுகிறீங்களே, அதற்காய் கோடான கோடி ஸ்தோத்திர ஆண்டவரே. நாங்கள் மேன்மையாக இருக்க வேண்டும் சொன்னால் உடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து, உடைய வசனத்துக்கு கீழ்ப்படிந்து உமக்கு உண்மையாய் நாங்கள் செவி கொடுக்க எங்களை நீர் பழக்குவிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்று வாழ நீர் கிருபை செய்ய வேண்டும் என்று கர்த்தரும் மீட்பரும் ராஜாவாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமீன். நேற்றைய பதில், அவர்களால் நடந்த அடையாளங்களினாலே வசனத்தை உறுதிப்படுத்தினார். மார்க் 16:20. இன்றைய கேள்வி, இன்றைக்கு 5 கேள்விகள் கேட்கப்படும். அந்த 5 கேள்விகளுக்கும் நீங்கள் சரியான பதிலை அனுப்பும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். முதல் கேள்வி, இயேசு கடலில் நடந்து வந்தது எந்த மணி நேரத்தில்? இயேசு கடலில் நடந்து வந்தது எந்த மணி நேரத்தில்?
கேள்வி 2, இயேசு பார்வை கொடுத்த குருடன் எந்த ஊரை சேர்ந்தவன்? இயேசு பார்வை கொடுத்த குருடன் எந்த ஊரை சேர்ந்தவன்? 3, உயிர்த்தெழுதல் இல்லை என்று சாதிக்கிறவர்கள் யார்? உயிர்த்தெழுதல் இல்லை என்று சாதிக்கிறவர்கள் யார்? கேள்வி 4, சேவல் எத்தனை முறை கூவிற்று? பேதுரு எத்தனை முறை மறுதலித்தான்? சேவல் எத்தனை முறை கூவிற்று? பேதுரு எத்தனை முறை மறுதலித்தான்? இன்றைய கேள்வி 5வது கேள்வி, சகரியா என்பவர் யார்? அவருடைய மனைவியின் பெயர் என்ன? சகரியா என்பவர் யார்? அவருடைய மனைவியின் பெயர் என்ன?